अस्मद्गुरुभ्यो नमः श्रीहरये नमः श्रीहरये नमः श्रीहरये नमः। जानकीकान्तस्मरणं जय जय राम राम आञ्जनेयस्वामिनः जय। भवभयापहं भारतीपतिं भजगसौख्यदं भानुदीधितिं भुवनसुन्दरं भूतिदं हरिं भजत सज्जना मारुतात्मजम् अमितविक्रमं व्यञ्जनासुतं भयविनाशनं त्वज्जलोचनम् असुरघातिनं ह्यब्धिलङ्घिनं भजत सज्जना मारुतात्मजं परभयङ्करं पाण्डुनन्दनं पतितपावनं पापहारिणं परमसुन्दरं पङ्कजाननं भजत सज्जना मारुतात्मजं कलिविनाशकं कौरवान्तकं कलुषसंहरं कामितप्रदं कुरुकुलोद्भवं कुम्भिनीपतिं भजत सज्जना मारुतात्मजं मतविवर्धनं मायिमर्दनं मणिविभञ्जनं मध्वनामकं महितसन्मतिं मानदायकं भजत सज्जना मारुतात्मजं द्विजकुलोद्भवं दिव्यविग्रहं दिदिजहारिणं दीनरक्षकं दिनकरप्रभं दिव्यमानसं भजत सज्जना मारुतात्मजं कपिकुलोद्भवं केसरीसुतं भरतपङ्कजं भीमनामकं विबुधमण्डितं विप्रवंशजं भजत सज्जना मारुतात्मजं पठति यः पट्पुमान् पापनाशकं पवनजाष्टकं पुण्यवर्धनं परमसौख्यदं ज्ञानमुत्तमं भुवि सुनिर्मिलं याति सम्पदम्। जानकीकान्तस्मरणं जय जय राम राम ஆஞ்சநேயஸ்வாமினஹ ஜெய். பகவான் ஸ்ரீராமதூதருடைய சரித்திரத்தில் ஹனுமார் லங்காவை பார்க்குறார். லங்காவை பார்த்து எப்பேற்பட்ட லங்கா, நிஷிலங்காம் மகாசத்வோ விவேஷ கபிகுஞ்சரா ரம்யகானனதோ யாட்யாம் புரீம் ராவண பாலிதாம். ராவணன் பாலிக்கப்பட்ட குண்ண அந்த லங்காவை ராத்திரி வேளையில் அங்கே இருந்து பார்த்தாராம். அதை பார்த்ததும் மகாபுரியோடைய மகாத்மியத்தை கண்டு ஆச்சரியப்பட்டு அப்படியே கொஞ்ச நேரம் நின்று போயிட்டார். நின்று ஆச்சரியத்தோடு பார்க்குறார். அழகான படிகள் ஸ்வர்ணமயமாக இருக்குது, காஞ்சனமயமாக இருக்குது. வைடூரியம், வஜ்ரம், ஸ்படிகம் எல்லாம் நிறைஞ்சு இருக்கக்கூடிய ஒரு வீடு வெள்ளி மார்ந்து நிறைஞ்சு இருக்கு. வைடூரிய மணிகள், சக்கரவாகம், அரையன்னம், மயில் போன்ற பட்சிகளெல்லாம் கலக்கலக்கலான நாதங்கள் போட்டு சப்திக்கிறது. லங்காபுரி அப்படி ஜாஜ்வல்யமாக பிரகாசிக்கிறது. அக்னி ஜுவாலகளாட்டமாக மின்னி தளங்கக்கூடின அந்த லங்காபுரியை பார்த்ததும் பவன தனையனான ஹனுமார் சந்தோஷம் ஹிருதயம் ஆயிடுத்து. ஆஹா, எப்பொழுதும் நம்மளுடைய மனசுக்கு ஆனந்தம் தரக்கூடிய விஷயங்களை கண்ணால் பார்த்தோம்னா ஒரு சந்தோஷம் தானே. ரம்யகரமாக பச்சை பசேன்னு பிரகிருதியை பார்த்தா ஒரு நிம்மதி கிடைக்கிறது. ஏன் அப்படின்னா அது பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது, ஆனந்தத்தை தரக்கூடியதாக இருக்குது. அதே மாதிரி லங்காபுரி ஆனந்தத்தை தரக்கூடியதாக இருந்தது ஹனுமாருக்கு. அதனால சந்தோஷ ஹிருதயனானான். அசரேஸ்வரனுடைய ரம்யவும் சுபவும் உத்தமும் ஐஸ்வர்யபூர்ணமான லங்காபட்டினத்தை பார்த்துண்டு யோசிக்கிறாராம். தாம் சமீட்ச புரீம் லங்காம்
ராட்சசாதிபதே சுபாம் அனுத்தமாம் ருத்தியுதாம் சிந்தையாமாச வீரியவான். லங்கா பார்த்து என்ன யோசிச்சார் அப்படின்னா, நேயமன்யேன நகரி சக்யா தர்ஷயிதும் பலாத் ரக்ஷிதா ராவண பலைஹி உத்யதாயுத தாரிபிஹி. தசக்ரீவனுடைய தானவ படை அஸ்திர சஸ்திரங்கள் எல்லாம் கையில் வச்சுண்டு இந்த புரிய ரட்சைப்படுத்துறத, அப்பேற்பட்ட இந்த லங்காபுரியை யாரு தான் தாக்க முடியும்? அங்கதன், குமுதன், கபிசத்தமனான சுஷேணன், மைந்தன், த்விவிதன், ஆதித்யா ஆத்மஜனான வானர ராஜா, குஷபர்வா, ரிக்ஷவரனான கேத்துமாலன் போன்றவர்கள் ஒருவேளை ஒரு கால் இங்கே வந்துடலாம், அதுக்கு பின்னாடி நானும் வந்துடுவேன். மகாபாகுவான ஸ்ரீ ராமசுவாமியுடைய பராக்கிரமம், சௌமித்ரியோடைய விக்ரமம் எல்லாம் ஞாபகம் வந்த பொழுது அப்பாடா அப்படின்னு மாருதிக்கு ஒரு கிருதார்த்ததை வந்தது, சந்தோஷ பரிபூர்ணம் ஆயிடுத்து. ஏன்னா இப்பேற்பட்ட லங்கா பார்த்து அசந்து போனார். அதே சமயம் ஒரு ஆதி வந்துடலாம், ஆனால் எப்படி இதை அட்டாக் பண்ணி உள்ளே போய் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஆதி வந்துடுத்த மனசில். ஆனால் டக்குன்னு ராமருடைய நினப்பு வந்துடுத்து, அவருடைய பராக்கிரமம், லக்ஷ்மணனுடைய விக்ரமம் எல்லாம் ஞாபகம் வந்ததும் அப்பாடான ஹனுமாருக்கு ஒரு நிம்மதி வந்தது. சாதம் ஹரிவரம் திருஷ்ட்வா லங்கா ராவண பாலிதா ஸ்வயமேவோத்திதா தத்ர விக்ருதானன தர்ஷனாம். கஸ்த்வம் கேன ச கார்யேண இஹ ப்ராப்தோ வனாலய கதயஸ்வ ச யத் தத்வம் யாவத் பிராணாதரந்தி தே. ஜுவலிக்கக்கூடின உஜ்வலமான தீபங்களாலையும் ஜோதிஷனாலையும் நிஷாச்சந்திரபுரியில அந்த சந்திரனுடைய வெளிச்சத்துல இவர் பார்த்தார். அந்தகாரம் லேசம் கூட இல்லாம பகலாட்டமா பிரகாசிக்கக்கூடிய அந்த லங்காபுரிய பார்த்துட்டு இருந்தார். எந்த சந்தேகமும் இல்லாம வாயுபுத்திரர் தன்னுடைய ஸ்வய ரூபத்தை எடுத்துட்டு பார்த்துட்டு இருக்கிறத ஒரு பெரிய ஒரு சத்தம் ஹனுமாரோடைய புரோபாகத்துல பின்னாடியிலேருந்து ஒரு ரூபம், பெரிய ரூபம் பிரத்யட்சமாயிடுத்து. அது வந்ததும் ஹனுமாரை பார்த்து கேட்கிறார், வனசஞ்சாரியான மர்க்கடா நீ யார்? கஸ்துவம் கேனச்ச காரியேண இஹ பிராப்தோ வனாலய கதயஸ்வச்ச யத் தத்துவம் யாவத் பிராணாதரந்தி தே. எதற்காக நீங்க வந்திருக்காய்? கஸ்துவம் கேனச்ச காரியேன, உன்னுடைய ஜீவன் போயிடும், அதுக்கு முன்னாடி உண்மை சொல்றது தான் உனக்கு நல்லது. ஏ வானரா, இந்த லங்காக்கு உன்னால என்னுடைய அனுமதி இல்லாம தாண்டிட முடியாது. பார், ராவணேஸ்வரனுடைய சைன்யங்கள் 4 திக்கிலையும் காவல் நிற்கிறது அப்படின்னு சொன்னதும் ஹனுமான் அவளை பார்த்துட்டு சொல்றா, காத்வம் விரூப நயனா புரத்வாரேவ திஷ்டசே கிமர்த்தம் சாபிமாம் ருத்வா நிர்பத்சயசி தாருணா. ஹே விரூபாட்சி, நீ கேட்ட கேள்விக்கு நான் உண்மையாக பதில் சொல்றேன். ஆனா நீ யார்? இந்த கோபுர துவாரத்துக்கு நிற்கிறதுக்கு காரணம் என்ன? கோரஸ்வரூபிணியான நீ எதற்காக என் முன்னாடி இந்த மாதிரி எல்லாம் சொல்றாய் அப்படின்னு இந்த மாருதியுடைய வார்த்தை கேட்டதும் ஹனுமத் வஜனம் சுத்வா லங்காசா காமரூபிணி உவாச்ச வஜனம் குருத்தா பருஷம் பாவனாத்மஜம். கோபத்தோட அதிக்ரோதத்தோட பருஷமாக வார்த்தைகள் சொன்னாராம். ஏ கபி, மகாத்மாவான ராட்சச பெருமாள் ராமனுடைய ஆக்ஞைப்படி இந்த நகரியை காப்பாத்திண்டு வரக்கூடியவள் நான். என்னை ஜெயித்துதான் யாரா இருந்தாலும் இந்த லங்காக்குள்ள போக முடியும். லங்கினி அப்படின்னு என்னுடைய பேர். என்னை தோக்கடிச்சிட்டு யாராலையும் உள்ள போயிட முடியாது. உன்னால போயிடவே முடியாது, நிச்சயமா காலு கூட எடுத்து வைக்க முடியாது. நான் லங்கா நகர தேவதையாக்கும். நான் என்னை தாண்டி தான் என்னுடைய ஒரு அடி போதும் நீ ஒரேடியா தூக்கத்துல போறதுக்கு. அதனால்தான் உன்னை தடுத்தேன் அப்படின்னு சொன்னதும் லங்காலட்சுமியோடைய வார்த்தையெல்லாம் கேட்டதும் ஹனுமார் ஓஹோ அப்படின்னு ஒரு பெரிய மலையாட்டமா அப்படியே அணங்காம, நான் போக மாட்டேன், திரும்பி போக மாட்டேன் அப்படின்னு காட்டுறாப்புல கம்பீரமா நின்று அவளை பார்த்து சொல்றார்,
நான் எதற்கு வந்தேன் அப்படின்னா, திரக்ஷாமி நகரீம் லங்காம் சாட்ட பிராகார தோரணாம் இத்தியர்த்தமிக சம்பிராப்தா பரம் கௌதூகலம் ஹிமே. நான் வந்து ஒரு டூரிஸ்டர், லங்காவை சுற்றி பார்க்க வந்தேன், சுற்றி பார்த்துட்டு நானே கிளம்பி போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். எந்த கவலையும் உண்டாக்க மாட்டேன், எந்த சந்தை சச்சரவும் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி நான் வந்து ஒரு ஜஸ்ட் சுற்றி பார்க்கறதுக்காக, திரக்ஷாமி நகரீம் லங்காம், நகரி லங்கா நகரியை பார்க்கறதுக்காக நான் வந்திருக்கேன். ரொம்ப ஆசையாக இருக்குது. வனங்கள், பூங்காவுகள், கானனங்கள், பர்வத துல்லியமான மந்திரங்கள் இதெல்லாம் பார்க்கறதுக்கு தான் வந்தேன். உடனே நான் அதை பார்த்து முடித்து ஆனந்தப்பட்டு நான் திருப்பி கிளம்பி விடுறேன் அப்படின்னு ஹனுமார் சொன்னார். அது கேட்டதும் கோபம் வருது. திருப்பி சொல்கிறா லங்கினி, மாம நிர்ஜித்ய துர்புத்தே ராட்சசேஸ்வர வாலிதாம் ந சக்கியமத்யதே திரஷ்டும் புரியம் வானராதம. அதமா துஷ்டா, என்னை வந்து ஜெயிக்காமல் இந்த அசுர சக்கரவர்த்தியோடைய இந்த லங்கா ராஜ்யத்துக்கு உன்னால் ஒரு காலத்துலேயும் போயிட முடியாதுன்னு நினச்சி கூட பார்க்காதே அப்படின்னு சொன்னதும் ஹனுமார் சொல்கிறார், திருஷ்டுவா புரீமிமாம் பத்ரே புனர்யாசியே யதாகதம். மங்களஸ்வரூபிணி, இந்த இடத்தை வேகம் பார்த்துட்டு நான் வந்த வழியாக போய்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். இப்படி ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தார். ஏன்னா லங்கினின்னா இந்த லங்காவை காப்பாற்றுறவானவா, அந்த இதுக்கு வேண்டி ஒரு மரியாதை கொடுத்துட்டு பேசுகிறாராம் ஹனுமார். ஆனால் லங்காலக்ஷ்மி அதிபயங்கரமாக கர்ஜனை பண்ணுறா. கையை எடுத்துட்டு கையை நன்னா பரத்திண்டு வானரேந்திரன்னா ஒரு அடி அடித்தாளாம். மகாவீரனான பவனாத்மஜன் அதை தடுக்கிறதுக்கு வேண்டி சின்னதாக விரலால் ஒரு தட்டு தட்டினாராம். அதுதான் ஞாபகம் இருக்கான் லங்கினிக்கு. பறந்து போய் விழுந்துட்டா. ஏன் அப்படின்னா, அடிக்க வரா, திருப்பி ஒரு அடி கொடுக்கலாம்னு ஹனுமாருக்கு தோணலை. தட்டி விடலாம், அந்த அடி தன் மேலே விழாமல் பார்த்துக்கலாம் அப்படின்னா. ஏன்னா முதல்லையே ஸ்திரீக்கு கனிவு, ஒரு இரக்கம் வரதாம் ஹனுமாருக்கு. ஸ்திரீ அல்லவா, பாவம் அல்லவா, அப்படி ராட்சச வம்சமாக இருந்தாலும் ஸ்திரீ ஆச்சே அப்படிங்கிறதுனால. ஆனால் இந்த லங்கா லக்ஷ்மிக்கு என்னாச்சு, கீழே விழுந்ததும் புரிஞ்சு கொடுத்தது யாரா இது அப்படின்னு. ஏன்னா அவளுடைய சௌரியம், வீரியம், தைரியம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா சில விஷயங்கள் கிடைச்சாதான் தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி லங்காலக்ஷ்மிக்கு கிடைக்கின்றது கிடைச்சி கொடுத்து, அதனால ரொம்ப வினீதமாக தொண்டையெல்லாம் இடறிண்டு ஹனுமாரை பார்த்து சொல்கிறார், வீரனான வானரேந்திரா, மகாபாகுவான நீங்கள் என் மேலே கனியணம், என் மேலே ஆசீர்வாதம் பண்ணம், என்னை காப்பாற்றணும். சத்வ சம்பன்னரான மகாபலவார்கள் தர்மத்தில் ரொம்ப ஆழ்ந்திருக்கிறவான்னு எனக்கு தெரியும். கபிகேசரி லங்கா நகரிய நான் தான் காப்பாற்றிட்டு வந்துருந்தேன். என்னை வந்து ஜெயித்துட்டேன் நீங்கள். நான் சத்தியமான சில காரியங்களை சொல்கிறேன்னு கேட்டுக்கோங்கோ. என்னை விதாத்தா எனக்கு ஒரு வரம் தந்திருந்தார், ஆர்டர் போட்டிருந்தார். நீ எப்போ பார்க்குமோ உன்னை ஒரு வானர பிரமுகன் சக்தியினால் உன்னை அடித்து கீழடக்கிறாரோ அன்னைக்கு நீ இந்த லங்காலேருந்து கிளம்பி விடலாம். அது வரைக்கும் இந்த லங்கா அரக்கர்களுக்கு எந்த ஆபத்து வந்தாலும் நீ காப்பாற்றணும் அப்படின்னு விதாத்தா எனக்கு கட்டளை போட்டிருக்கார். அப்படி இருந்துட்டு நான் சாந்தனான நீங்கள் என்னை தோக்கடிச்சுட்டேன். அதனால் எனக்கு வறண்ட காலம் கொடுத்து. பிரம்மா அருள் பண்ணது வெறுமனை போயிடுமா? உங்களுடைய மொழிகளுக்கு ஒரு காலத்துலேயும் தப்பு வராது. துராத்மாவான ராட்சச பெருமாளுக்கும் ராட்சச வம்சத்துக்குமே சீதாதேவினால விநாசம் வந்துடுத்து. அதனால ஹே கபிகுஞ்சரா, அசுர நகரியில் யதேஷ்டம் சஞ்சாரம் பண்ணிக்கோங்கோ. உங்களுடைய உத்தேசமான காரியம் பூர்ணமாக நடத்திக்கோங்கோ. கபி வியாக்ரமே, சாபத்தினால இங்கே ராவணபாலித்தனாக நான் இங்கே இருந்தேன். நானும் கிளம்புறேன். நீங்கள் தாராளமாக சீதாதேவியை தெரிஞ்சுக்கோங்கோ. பிரவிஷ்ய சாபோபகதாம் ஹரீஸ்வர புரீம் சுபாம் ராட்சசராஜபாலிதாம் எதிர்ச்சயா துவம் ஜனகாத்மஜாம் சதீம் விமார்க சர்வத்திர கதோ யதாசுகம் என்று அனுமதி கொடுத்தாளாம். அதுக்கப்புறம் 4வது சர்க்கம் லங்காபுரி
தர்சனம். ச நிர்ஜித்ய புரீம் ஸ்ரேஷ்டாம் லங்காம் தாம் காமரூபிணீம் விக்ரமேண மகாதேஜா ஹனுமான் கபிசத்தமஹா. ரொம்ப வினயத்தோட சொன்ன அந்த வார்த்தைகள் ஆஞ்சநேயரை சந்தோஷமாக்கிடுத்து. உத்தமமான நகர தேவதையான காமரூபிணி லங்கா லக்ஷ்மியை சக்தினால் ஜெயித்து ஹனுமார் அங்கேருந்து லங்காவுக்கு பிரவேசனம் பண்ணுற. கபிராஜாவான சுக்ரீவனுடைய ஹிதம் பண்ணுறதுக்காக ஹனுமார் நடந்து போனாரா அப்படின்னு கேட்டால் கிடையாதாம். அவர் எப்படி போனார் லங்காவுக்கு, எப்படி பிரவேசம் பண்ணார்னா மதில் ஏறி குதித்து அவர் உள்ள கிடந்தார் அப்படின்னு சொல்றார். அது மட்டுமல்ல, இடது கால் முதல்ல வைத்தார். லெஃப்ட் ரைட் அப்படின்னு ஆர்மியில் நம்ம முதல்ல கால் லெஃப்ட் தான் வைக்கணும். ஆனால் மங்களமான காரியத்துக்கெல்லாம் வலது கால் எடுத்து வைத்து வா என்று சொல்லுகிறோம். இடது கால் அப்படின்னா அமங்கலத்தை சூச்சனை பண்ணுறது. இப்போ ஹனுமார் இந்த இடது கால் ஏன் வச்சார், தெரியாமல் வச்சுட்டாரா அப்படின்னு கேட்டால் இல்லை, தெரிஞ்சே தான் வச்சுருக்கார். ஏன்னா அந்த முதல் கால் எப்படி இருந்ததாம், தலையில் சவுட்டுறா மாதிரி மிதிக்கிற மாதிரி இருந்ததாம் அசுரர்களுடைய தலையில். அசுரர்களுக்கு நாசம் விதைக்க போகிறேன் என்று சூச்சனையாக தன்னுடைய இடது காலை வைத்தார் ஹனுமார். அப்பேற்பட்ட ஹனுமார் சந்தியை முடிஞ்சதும் முள்ள லங்கா பிரவேசம் பண்ணினார். அழகான பூவெல்லாம் விதறின்னு இருக்கக்கூடிய ராஜபாதை அப்பேற்பட்ட அந்த லங்காபுரிக்கு நடந்தார். அழகான மதுரநாதம் கேட்டுருக்கு. வஜ்ராயுதத்தை விட ரமணீயமான வஜ்ர அந்த ரத்ன நிர்மிதமான வீடு அந்த நகரையல் பூரா சோபித்தது. அதெல்லாம் பார்த்துண்டு ஒரோனா பார்த்துட்டு வரார் ஹனுமார். ரகுவீர காரியார்த்தத்துக்காக நடந்துட்டு இருந்தார் அல்லவா, அதனால எல்லாத்தையும் பார்த்து சந்தோஷத்தோடையே நடந்துட்டு இருந்தார். விதவிதமான ரூபத்தில் இருக்கக்கூடிய பவனங்கள், அதே மாதிரி ஒரே மாதிரி இன்னொரு பவனம், அந்த மாதிரி எல்லாம் பல விதமான விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு இருந்தார். அப்பொழுது அந்த ராஜவீதியில் கொஞ்சம் பேர் தலை முண்டனம் பண்ணவா இருக்கா, தீட்சை வளர்த்தின அசுரர்கள் இருக்கா, ஜடாபாரத்தோடு இருக்கிறவா இருக்கா, மூரித்தோல் உடுத்தின்றவா இருக்கா, தர்ப முஷ்டி பிரகரணம் இருக்கா, அக்னி குண்டம் சஸ்திரமாக்கினவாள் இருக்கார், குடம் முள்தடி தண்டம் இதெல்லாம் ஆயுதங்களாக வச்சுருந்து நடக்கிறவா இருக்கா, அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கார் ஹனுமார். அது மட்டுமல்ல, ரொம்ப விசித்திரமான பல விஷயங்கள். தாம் சித்திரமால்யாபரணாம் கபிராஜ ஹிதங்கரா ராகவார்த்தம் சரண் ஸ்ரீமான் ததர்ஷச்சனநந்தச்ச சுஷ்ராவ ஜபதாம் தத்ர மந்த்ரான் ரக்ஷோ கிரகேஷு வை ஸ்வாத்யாய நிரதாம்ச்சைவ யாத்துதானான் ததர்ஷசஹ. அங்கே ஒற்றை கண், ஒரே ஒரு கண் இருக்கிறவா இருக்கலாம், ஒரு செவி மட்டும் இருக்கிறவா இருக்கா, மூளையெல்லாம் தூங்கி கிடக்கிறவா இருக்கா, அதே மாதிரி செறிந்த முகத்தோடு இருக்கிறவா இருக்கா, அதிகோர ரூபமான முண்டர்கள் இருக்கார்கள், விரூபாங்கம் இருக்கிறவா இருக்கா. விரூபாங்கம் அப்படின்னா கண்ணு வயத்தில் இருக்கும், காது நெஞ்சில் இருக்கும், இந்த மாதிரி விரூபமான அங்கங்கள் பல இடத்துல. பொதுவாக இதெல்லாம் பார்த்தாலே பயம் வந்துடும். ஒற்றை கண்ணை பார்த்தா பயந்து விடுவோம், ஒரே ஒரு செவிதான் இருக்குது, இந்த மாதிரி இருக்கிறவாளை பார்த்தாலே பயம். அப்படி இருக்காளாம் ஒருத்தரும். எல்லாரும் ஒரே மாதிரி இல்லைங்கிறார் ஹனுமார். ஒருத்தரும் ஒரே மாதிரி, கொஞ்சம் பேர் நீளம் கூடினவா இருக்கா, சிலவா ரொம்ப கம்மியாக டார்ஃபிசம் இருக்கிறவா இருக்கா, நிறைய கண்கள் இருக்கிறவா இருக்கா, பல ரூபங்கள் எடுத்துட்டவா இருக்கா. இது மாதிரி ஒரு விஷயங்களை பார்த்துட்டு வராளாம். இதெல்லாம் விசித்திரமாக இருக்குது. இதெல்லாம் கண்ணலையே, இவர் இதுவரைக்கும் ஹனுமார் பார்த்ததில்லை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம். அதனால் பார்த்துட்டே வந்துட்டுருக்கார். சிலவாலாம் ஆபரணங்களெல்லாம் போட்டுண்டு ஜம்முன்னு நடக்கிறா, சிலவா வஸ்திரம் கூட இல்லாமல் ஆற்றுக்குள்ளே நடந்துட்டு இருக்கா. சுகமாக ஆற்றுல தன்னுடைய லௌகீக விஷயமான சந்தோஷங்களை அனுபவிக்கிறவா இருக்கா. ஆனால் வேதம் சுவாத்தியாய நிரதாக, தன்னுடைய சுவாத்தியாயம் என்னவோ அது பண்ணி தர்மம் படி எப்படி இருக்கணுமோ அது மாதிரி வேத பாராயணம் பண்ணின்னு இருக்காளாம். வேத பாராயணம் பண்ணுறதா, அது எப்படி? அசுரர்களுக்கு வேத பாராயணம் உண்டோ? நிச்சயமாக உண்டு. ஏன்னா அவள் அது படுத்து தானே தபஸ் இருந்து ஒரு வரங்களையும் வாங்கிக்கிறா. ஆனால் அதனுடைய பயன் எப்படி உபயோகப்படுத்துகிறா அப்படிங்கிறதுலாம் முக்கியம். தேவர்கள் நல்லவாள்கள் அப்படின்னா
சாதுக்கள் எல்லாம் பகவத் கைங்கரியத்துக்கு வேண்டி உபயோகப்படுவா. இவா வந்து தன் காரியத்தை சித்தி பற்றுறதுக்காக அந்த பலனை உபயோகப்படுத்திக்கிறா. அப்போ வேத பாராயணமும் உண்டு அங்கே. இந்த மாதிரி பல விஷயங்கள் பக்ஷி மிருகங்களெல்லாம் சேர்ந்ததாக இருக்குது. மகாவீரர்கள் 1000 நிஷாச்சர படர்களெல்லாம் காவல் நின்றுருக்கா அங்கே. ச ததா தத்கிருஹம் திருஷ்ட்வா மகாஹாட்டகதோரணம் ராட்சசேந்திரஸ்ய விக்யாதம் அத்ரிமூர்த்னி பிரதிஷ்டிதம் ராட்சசாதிபதேர் குப்தம் ஆவிவேஷ மகாகபிஹி. அதாவது அங்கே ரொம்ப நிறைய படர்கள் எல்லாம் காவல் நின்றுருக்கா. பெரிய அரண்மனை, மகாவீரனா 1000 ஆள்கார் நின்றுருக்கா. தேவேந்திரமணி நிலையமாட்டமாக சோபிக்கக்கூடின ஒரு அந்த நகரத்திலேயே ரொம்ப கம்பீரமாக இருக்கக்கூடிய அந்த நகரி, லங்கா நகரியில் அந்த அரண்மனை இருக்கே, ராவணனுடைய அரண்மனைக்கே தேடுறோம் அப்படின்னு ஹனுமான் நிச்சயம் பண்ணினார். நிச்சயம் பண்ணி சந்தனம் அகிலெல்லாம் போன்ற திரவியங்களெல்லாம் பரிமளம் பரத்தக்கூடிய அந்தப்புறத்தில் அது ரொம்ப சாமர்த்தியத்தோட வாயுநந்தன் உள்ள புறமாவிவேஷ ராவணாந்த புறமாவிவேஷ ராவணனுடைய அந்தப்புறத்துக்கு உள்ள ஏறினார் என்று சொல்லி 4வது சர்க்கம் பூர்த்தி. மேலும் 5வது சர்க்கத்தில் லங்கா சஞ்சாரம், ராட்சச தர்சனம், என்னை யாரெல்லாம் எப்படியெல்லாம் இருக்கா அப்படின்னு ஹனுமார் பார்க்குறார். 5வது சர்க்கத்தில் எப்படி இருக்காளா? மத்த பிரமத்தானி சமாகுலானி ரதாஸ்வபத்ராசன சங்குலானி வீரஸ்ரீயா சாபி சமாகுலானி ததர்ஷ தீமான் ச கபிஹ் குலானி. சில மந்திரங்களில் பரிகாசம் பண்ணிண்டு கேலி வாக்கு சொல்லிண்டு அவா சிரிச்சுக்கிறா. சிலவா வந்து ரொம்ப துக்ககரம் ஆக கவலைகளை சொல்லிண்டு கவலைப்பட்டுக்கிறா. அது மட்டுமல்ல, சில இடத்துல மத்த பிரமத்தானி மதமார்ந்ததாட்டமாக பேய பிடிச்சா மாதிரியான வார்த்தைகளை சொல்லி அந்த பக்கம் இந்த பக்கம் பேசிக்கிறா. சிலவா வந்து வேஷபூஷாதிகளெல்லாம் போட்டுண்டு காட்டுறா. சிலவா அதுக்கு அழகுபடுத்துகிறா. சில அசுரசிரேஷ்டர்கள் வில்லெல்லாம் ஆஞ்சு வில் ப்ராக்டிஸ், அம்பு ப்ராக்டிஸ் போட்டுறா. அதெல்லாம் பண்ணுறா. தருணி ரத்னங்களில் சிலவா வந்து உத்தமமான அழகான சந்தனம் எல்லாம் போட்டுண்டு தூங்கறதுக்கு கிளம்புறா. மற்ற சிலர்கள் உற்சாகத்தோட பலதும் சொல்லி சிரிச்சுக்கிறா. ஒரு சபையெல்லாம் போட்டு சௌக்கியமாக பேசிக்கிறா. இந்த மாதிரி சிலவாலாம் பெருமூச்சு எடுத்துட்டுருக்கா ஏதோ ஒரு கவலையினால். சிலவா உக்ர சர்ப்பமாட்டமாக சீற்றா. அப்புறம் உக்ர சர்ப்பம் எப்படி சீற்றுமோ அது மாதிரி கத்தரா. பிரௌடமான மத யானைகளெல்லாம் இருக்குது. உத்தமமான ஜனங்கள் அங்கே இருக்கா. அமித சக்தர்களான வீரப்படைகள் இருக்கா. இப்படி இதெல்லாம் பார்த்து லங்கா நகரியை பார்த்துட்டு அத்தியுதமாக இப்படி நடந்துட்டுருக்கார். சிலவா வந்து அமேய புத்திமான்மாராக இருக்கா. அழகான மதுரமான பேச்சு சம்பாஷணம் பேசுகிறவா இருக்கா. ஆஸ்திகர்கள் கொஞ்சம் பேர் அங்கே இருக்கா. கொஞ்சம் பேர் சுந்தர ரூபமாக கண்ணுக்கு இனிமையாக இருக்கக்கூடியவாளும் இருக்கா. அதெல்லாம் பார்த்ததும் கொஞ்சம் சந்தோஷமாச்சு. சத்குண சம்பன்னமாக இருக்கக்கூடிய சில தானவ பிரமுகர்களை பார்க்குறார். சௌபாகியத்தோடு இருக்கவாளா பார்க்குறார். கெட்டதும் மட்டும் கிடையாது, நல்லதையும் பார்த்தார் அப்படின்னு அழகாக வால்மீகி முனிவர் இங்கே எழுதுறார். மனசம்சுத்தி இருக்கக்கூடிய காமினிகளை பார்க்குறா. பர்த்து பிரியா தர்மபரா நிவிஷ்டாக ததர்ஷதீமான் மதனாபிவிஷ்டாக. பர்த்திரு பிரியா கணவருக்கு பணிவிடை பண்ணின்னு இருக்கிறவா கொஞ்சம் பேர் சுகமாக உல்லசிக்கக்கூடிய தன்னுடைய ராத்திரி வேளையில் அவ கர்மங்களெல்லாம் முடித்து சௌக்கியமாக கணவரோடைய படுத்துன்னு இருக்கக்கூடிய விஷயங்கள் பார்க்குறா. தார்மிகமான யதாவிதி கல்யாணம் பண்ணி மானினிகள்லாம் சந்தோஷமாக தன்னுடைய பிரியதமன் கூட அங்கதலங்கள்லாம் கட்டி பிடிச்சிட்டு அந்த மாதிரி படுத்துட்டு இருக்கிறத பார்க்குறா. சில மணி மாளிகைகளில் அந்த புத்திமான் என்ன பார்த்தார் அப்படின்னா, தன்னுடைய பர்த்திரு வியோகத்தில் கணவர் போயிட்டாரே அப்படிங்கிற கவலையில் கொஞ்சம் பேர் ரொம்ப கவலையோடு அங்கே இருக்கக்கூடது பார்க்குறார். எல்லாரையும் பார்க்குறார் ஹனுமார். அவரை பார்த்தா இவரை பார்த்தா சொல்லிட்டு வரோம். ஆனால் ஹனுமாருக்கு தன் தேடி வந்த தன்னுடைய ஹிருதயத்தில் பிரதிஷ்டிதமான அந்த தேவியை மட்டும், சீதா அம்மாவை மட்டும் பார்க்க முடியலையா. எப்படி சீதா அம்மாவை தேடுறார், மனசில் எப்படி இருக்குது அப்படின்னா, அவ்யக்த ரேகாம் இவ சந்திர ரேகாம்
பாம் சுப்ரதிக்தாமிவ ஹேமரேகாம் க்ஷதப்ரரூடாமிவ பாணரேகாம் வாயு பிரபின்னாமிவ மேகரேகாம். தன்னுடைய ஜீவித வாழ்க்கையில் தர்மச்சுதி ஒரு காலத்துலேயுமே வராத தர்மத்திலேயே கடைபற்று இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமச்சந்திர சுவாமியை பார்க்கறதுக்கு ஆசையோடு இருக்கக்கூடிய பர்திரு விரகத்தினால அனங்க பீடிதையாக இருக்கக்கூடிய காருண்ய வாரதியான காந்தனுடைய ஹிருதயத்தில் பிரதிஷ்டையாகக்கூடியவளான உத்தம ஸ்திரீ ரத்னங்கள்லேயே முதல்ல நிற்கக்கூடியவளான வியோக தாபத்தினால தொண்டையெல்லாம் இடரேண்டு ஸ்ரீ ராமதேவனுடைய திருக்கரங்களைனால ஆலிங்கனம் பண்ணின அந்த சரீரத்தை ஜொலிக்கக்கூடிய சரீரம் உடையவளான, அது மட்டுமல்ல காட்டுக்கு நடுவில் பீலிகளெல்லாம் இருந்துண்டு கலகலான்னு இருக்கக்கூடிய ஒரு பெண்மயில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்மயில் சளி புரண்ட காஞ்சன ரேகையாட்டமாக காற்று, இப்போ மேகத்தில் ரெண்டு ஆகாயம் சேர போகிறது, அந்த சமயத்தில் பெரிய ஒரு காற்று வீசி அது ரெண்டும் பிரிச்சுடும். அந்த மாதிரி பிரிஞ்சு போய் சந்திரரேகாம் பாம்சு பிரதிக்தாமிவ ஹேமரேகாம், அந்த மாதிரி பிரிஞ்சு போன ஒரு ஆகாயம் மட்டுமா காற்றுனால அந்த மாதிரி வெம்பலோட ஒரு துக்கத்தினால இருக்கக்கூடிய ஒரு பெண். அப்பேற்பட்ட வாயு பிரபின்னாமிவ மேகரேகாம் அப்பேற்பட்ட அந்த சீதாவை மட்டும் சீதாம் அபஷ்யன் மனுஜேஸ்வரஸ்ய ராமஸ்ய பத்னீம் வததாம் வரஸ்ய பபூவ துக்காபி ஹதஷ்சிரஸ்ய ப்ளவங்கமோ மந்த இவாச்சரஸ்ய. ஹனுமார் எப்படி அங்கே வந்தார் அப்படின்னா, ராமருடைய தூதனாக ராம கைங்கரியத்துக்காக வந்தார். அதே மாதிரி சுக்ரீவனுடைய மந்திரியாக தன்னுடைய சுக்ரீவன் ராஜாவுக்கு வேண்டி பணிவிடை பண்ணுறதுக்காக வந்திருக்கார். அதுக்கும் மேலே சீதா அம்மாவையும் ராமரையும் சேர்த்து வைக்கிறதுக்காக ஆசையோடு வந்திருக்கார். ஹனுமாருக்கு ராவணன் மேலே ஒரு எதிரி அந்த பாவம் எல்லாம் கிடையாது. ராமரை பகச்சுண்டாரே அப்படிங்கிற ஒரு கவலையும் ஒரு துக்கமும் ஒரு கோபமும் தான் ராமருக்கு வேண்டி. ஹனுமாருடைய கண்ணோட்டத்தில் ராவணன் ஒரு சாதாரண லங்காதிபன், ராட்சசேஸ்வரன், அவ்வளவுதான். அப்பேற்பட்ட ராவணனுடைய கஸ்டடியில் சீதாமா இருக்காளே, அப்பேற்பட்ட அந்த சீதாமாவை பார்க்கறதுக்கு இப்படியெல்லாம் மனசில் வச்சுன்னு இருக்கா. சீதாமா எப்படி இருப்பா, சீதாமாவை முன்னாடி பார்த்துருக்காளா ஹனுமார்? இல்லையே. அந்த சீதா பிராட்டியை இப்படியெல்லாம் தான் இருப்பார்னு ஒரு யூகம். ஏன்னா ஹனுமாரை பிரிஞ்சு சந்தோஷமாக சௌக்கியமாக இருப்பாளா? மாட்டா இல்லைவா, கவலையோடு தான் இருப்பா. ஒரு பூர்ண சந்திரன் எப்படி அப்படியே மங்கி 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 சோபையற்று ஒரு சின்ன ஒரு வடிவமாக நிற்குமோ அந்த மாதிரி சீதாமா இருப்பா. கவலையோடு தான் இருப்பா. ராமர் எப்போ வருவார், ராமர் எப்போ வருவார்னு தேடக்கூடிய கண்களாக தான் இருக்கும். அப்பேற்பட்ட அந்த சீதாவை பார்க்கணுமே, ஆனால் அந்த சீதாவை மட்டும் காணலை. ஹனுமார் இதெல்லாம் மனசில் வச்சுருந்து தான் சீதாமா இருக்காளான்னு ஒவ்வொரு இடத்துலையும் பார்க்குறா. லங்காவெல்லாம் பார்த்துட்டு வரத எல்லாரும் அவா வேலையை ஒரு விசித்திரமான விஷயங்களெல்லாம் பண்ணின்னு இருக்கா. விரூபமான ரூபங்களெல்லாம் தரிச்சுன்னு இருக்கா. சீதாமா அப்படியெல்லாம் இருக்க மாட்டா. நிச்சயம் ஹனுமாருக்கு விரூபமாகவே இருக்க மாட்டான். சகல சௌபாகியத்தோட சாமுத்ரிகா லக்ஷணம் தகஞ்சவளாக தான் இருப்பா சீதாமா. அப்பேற்பட்ட சீதாமாவை தேடின்னு வந்தா. ஆனால் சீதாமாவை காணவில்லை அப்படின்னதும் ஒரு கவலை வருது. பபூவ துக்காபி ஹதஷ்சிரஸ்ய ப்ளவங்கமோ மந்தைவாச்சரஸ்ய. ராமரோடைய பத்னியான சீதாமாவை பார்க்க முடியலையே, அவரை தேடிதானே வந்தேன். அந்த சந்திரனுடைய மங்கினார் போல இருக்கக்கூடிய அந்த பிரபை இருக்கக்கூடிய சீதாமாவை காணலையே. இது திருவாய்மொழியில் எடுக்கிறார். ஒரு கட்டத்தில் ஆழ்வாருக்கு பெருமாள் கனியவில்லை, தன்னுடைய ஆசையாக பகவான் காட்டுவார் அப்படிங்கிறதுனால கனியவில்லை. அதனால துக்கத்தால் வெளியில் வரார். வெளியில் வந்து நைவாய எம்மே போல் நால்மதியே நின்னாள் மைவான் இருள் அகற்றாய் மாழாந்து தெம்புதியால் ஐவாய் அரவணை மேல் ஆழிப்பெருமானார் மெய்வாசகம் கேட்டும் உண்மை என் நிர்மை தோற்றாயே. மெய் நீர்மை தோற்றாயே, அதாவது வெளியில் வந்து ரொம்ப துக்கத்தில் இருக்காளே, எதை பார்த்தாலும் எல்லாமே துக்கத்தில் இருக்கிறார் போல தோணித்தான் ஆழ்வாருக்கு. ஒரு விளக்க பார்த்து
தீபத்தை பார்த்து ஐயோ சுட்டுன்னு இருக்கே, உனக்கும் பெருமாளை பார்க்கலை அப்படிங்கிறதுனால ஜுரம் வந்து கொடுத்தா, அதே மாதிரி ஒரு கொக்கை பார்த்து நீ வெளுத்து போயிருக்கியே, கவலையினால வெளுத்து, என்ன மாதிரி பெருமாளை பார்க்கலை அப்படிங்கிற கவலையில் வெளுத்து போயிருக்கேனே, அதே மாதிரி நீ வெளுத்து போயிருக்கியா அப்படின்னு எல்லாம் கேட்டு நேராக போய் சந்திரனை பார்த்து சொல்கிறார். ஐவாய் அரவு அணை மேல், ஐவாயின்னு எடுக்கிறார், 5 வாய் நாகத்துக்கு மேலே தானே படுத்துன்னு இருக்கார். 2 வாய் நாகத்துக்கு 2 வாய் இல்லவா, அந்த 2 வாய் அப்படின்னு இருந்தாலே பொய்யும் உண்மையும் வந்து விடலாம் அப்படிங்கிற ஒரு பாவம் இங்கே. அதனால் அவரை நம்பி போய் நான் வந்து வஞ்சனைக்கு ஆளாயிட்டேனே, அதுக்கு மேலே இருக்கக்கூடிய பெருமாளை நம்பி நீயும் வஞ்சனையில் பட்டுட்டையா அப்படின்னு சந்திரனை பார்த்து கேட்குறார். அதனால தான் உன்னுடைய மெய் வாசகம் கேட்டும் உன் மெய் நீர்மை தோற்றாயே, உன்னுடைய அழகான வடிவத்தை தோற்று சின்ன வடிவம் ஆயிடுத்தையே, சேர்ந்து போயிட்டையே அப்படின்னா அந்த சந்திரனை பார்த்து கேட்குறாரு. ஏன் மெய்வாசகம் கேட்டும் அப்படின்னா, மெய்வாசகம்னா உண்மையான பேச்சு. பகவான் உண்மையான பேச்சு தானே பேசுவார், அப்படி சத்தியம்தான் பேசுவார் வாஸ்தவம். ஆனால் இது எந்த பாவம் அப்படின்னா, உண்மையை பேசிட்டையே அப்படிங்கிற ஒரு பாவம். அதாவது நன்னா இருப்பாயிட்டியா அப்படின்னு சொல்கிறத என்னது அர்த்தம், நன்னா இருக்க மாட்டாயின்னு அர்த்தம். ஆனால் நன்னா இருப்பை தானே சொன்னார். அது உண்மை மட்டும் பேசுறவர் அப்படின்னு பகவானை சொல்கிறாருன்னா உண்மை பேசாதவர்னு இங்கே கோபத்தில் ஆழ்வார் சொல்கிறார். அதை கேட்டு நீயும் தேஞ்சு போயிட்டாயா அப்படின்னு சந்திரனை பார்த்து கேட்குறார். அதே மாதிரி தேஞ்சு போன அந்த முகத்தோடு இருக்கக்கூடிய சீதா பிராட்டியை பார்க்க முடியாமல் ஹனுமார் துக்கப்பட்டார் என்று சொல்லி பூர்த்தி ஆகிறது. மேலும் ராவண கிரக பிரவேசம், அங்கே போய் சீதாமாவை பார்த்தாரா இல்லையா, என்ன ஆயிற்றது அப்படிங்கிறது மேற்கொண்டு பார்க்கலாம். जानकीकान्तस्मरणं जय जय राम राम आञ्जनेयस्वामिनः जय। हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे। जानकीकान्तस्मरणं जय जय राम राम आञ्जनेयस्वामिनः जय। राम 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 राम